வணக்கம் நண்பர்களே, வென்று காட்டு உங்களை அன்போடு வரவேற்கிறது. இந்த பகுதியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரம்வீர் சக்ரா விருது. இந்த விருது யார் வழங்குறாங்க, யாருக்கு வழங்குறாங்க, எதற்காக இந்த விருது வழங்கப்படுகிறது, இதுவரை எத்தனை பேருக்கு இந்த விருது வழங்கப்பட்டிருக்கிறது போன்ற தேர்வுக்கு தேவையான முக்கியமான விவரங்களை தான் நாம் இந்த பகுதியில் பார்க்க போகிறோம். விருதோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரம்வீர் சக்ரா விருது. இந்த பரம்வீர் சக்ரா அப்படின்னா என்னங்க, தமிழில் என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உயரிய வீரர் பதக்கம். பரம்வீர் சக்ரா என்ற சொல்லுக்கு தமிழ் பொருள் என்னன்னு கூட ஒரு கேள்வி கேட்கலாம். அப்படி கேட்கும் பட்சத்தில் உயரிய வீரர் பதக்கம் அப்படிங்கிறது தான் பரம்வீர் சக்ரா அப்படிங்கிறதுக்கான தமிழ் பொருள் விளக்கம். சரியா? சரி. இந்த விருதை எந்த துறை வழங்குகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய பாதுகாப்புத்துறை. இந்திய பாதுகாப்புத்துறை என்பது 3 வகையாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விருதை பெறுபவர்கள் யாருக்கு இந்த விருது வழங்கப்படுகிறது? இந்த விருதை பெறுவதற்கு தகுதியானவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய பாதுகாப்பு படையில் இருக்கக்கூடிய இராணுவ கிளைகளின் அதிகாரிகள் மற்றும் பிற பட்டியலிடப்பட்ட பணியாளர்கள். வான்படையை சார்ந்தவர்கள், தரைப்படையை சார்ந்தவர்கள், கப்பற்படையை சார்ந்தவர்கள், அங்கே இருக்கக்கூடிய அந்த 3 பிரிவுகள் இருக்கக்கூடிய அதிகாரிகள், இன்னும் லிஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க இல்லையா, அந்த பணியாளர்களுக்கு இந்த பரம்வீர் சக்ரா விருது வழங்கப்படுகிறது. பரம்வீர் சக்ரா இந்த விருது எதற்காக, நம்ம மேலே பார்த்தோம் இல்லையா, அந்த இராணுவ கிளையில் பணிபுரிகிற அதிகாரிகள் மற்றும் பட்டியலிடப்பட்ட பணியாளர்கள் வழங்குறாங்கன்னு, எதற்காக அவர்களுக்கு இந்த விருது வழங்கப்படுகிறது? எந்த விருது? பரம்வீர் சக்ரா விருது எதற்காக வழங்கப்படுகிறது? எதிரி படைகளிடம் அதாவது எதிரி படைகள் யார்? அயல்நாட்டில் இருக்கக்கூடிய படைகள் இந்தியாவின் மீது போர் தொடுப்பதோ, இல்லை எதிரி அயல்நாட்டு படைகள் மீது இந்தியா போர் தொடுக்கும் போதோ, சரியா, அவங்க தான் எதிரி படைகள். எதிரி படைகளிடம் மிக உயர்ந்த அளவு வீரதீரத்தையும் தன்னலமற்ற தியாகத்தையும் காட்டிய படை வீரர்களுக்காக எனது பரம்வீர் சக்ரா விருது வழங்கப்படுகிறது. எதிரி படைகளில் தன்னோட அதிபயங்கரமான வீரத்தை, உயர்ந்த வீரத்தை காட்டும் வீரர் அவர். அப்போ அந்த போரிலே உயர் தியாகத்தை செய்திருக்கக்கூடிய அந்த வீரரை தேர்ந்தெடுத்து இந்த விருது வழங்கப்படுகிறது. இந்த விருது இந்தியாவின் 2வது மிக உயரிய விருது. இந்த இராணுவ துறையில் மிக உயர்ந்த விருது என்ன அப்படின்னு கேட்டால் கூட நீங்கள் இந்த பரம்வீர் சக்ரா விருது அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுதிருங்க. இந்தியாவில் 2வது உயரிய விருது இந்திய பாதுகாப்பு படையில் வழங்கக்கூடிய உயரிய விருது எது? பரம்வீர் சக்ரா. சரியா? இது உயிர் தியாகம், எதிரி படைகளுடைய வீரதீரத்தை காட்டி உயிர் தியாகம் செய்த வீரர்களுக்காக வழங்கக்கூடிய விருது. முக்கிய குறிப்புகள், இந்த விருதை பற்றி முக்கிய குறிப்புகள் நம்ம பார்த்துடலாம். இந்த விருது எப்போ அறிவிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி ஏற்கனவே கேட்டிருக்காங்க. மீண்டும் கூட அந்த கேள்வி கேட்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஜனவரி 26, 1950 அன்று இந்திய குடியரசு ஆட்சி இல்லையா, இந்தியா குடியரசு ஆட்சி எப்போது? ஜனவரி 26, 1950. அப்போது குடியரசுத் தலைவரால் நிறுவப்பட்ட இந்த விருது. இந்த விருதை யார் நிறுவரா? இந்திய குடியரசுத் தலைவரால் இந்த விருது நிறுவப்படுகிறது. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஆகஸ்ட் 15, 1947 இந்தியா சுதந்திரம் அடைந்த தேதி. அந்த தேதி முதலே இந்த விருது அமலுக்கு வந்ததாக யார்? குடியரசுத் தலைவர் அவர்கள் அறிவிக்கிறாங்க. அவங்களாம் நிறுவப்படுற இந்த விருது எப்போ இது எஃபெக்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா சுதந்திரமான்ற அன்றிலிருந்து இந்த விருதானது அமலுக்கு வந்ததாக அறிவிக்கப்பட்டுவிட்டது. இது ஒரு முக்கியமான ஒரு குறிப்பு, இதை மனசில் வச்சுக்கோங்க. இதிலிருந்து கேள்விகள் கேட்கலாம். இந்திய படைத்துறையின் அனைத்து துறை அதிகாரிகளும் பட்டியலிடப்பட்ட ஊழியர்களும் இந்த விருதுக்கு தகுதி உடையவர் ஆவார்கள். இது ஏற்கனவே நம்ம பார்த்தோம். பாரத ரத்னா விருதுக்கு அடுத்த நிலையில் இந்திய அரசு வழங்கும் விருதுகளில் 2ஆம் இடத்தை பெற்றுள்ளது. இதுவும் நாம் பார்த்தோம். இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக உயரிய விருதுகளில் 2வது விருது இது. இராணுவ படையில் அளிக்கக்கூடிய உயரிய விருது இந்த பரம்வீர் சக்ரா விருது. சரியா? இதற்கு முன்னர் பிரிட்டிஷ் இந்தியாவில் ஒரு விருது வழங்கப்பட்டு வந்தது. அது ஒரு உயரிய விருதாக கருதப்பட்டது. அந்த விருதுக்கு பேர் என்ன பார்த்தீங்கன்னா, விக்டோரியா கிராஸ் அப்படிங்கிற விருது. இந்த விருது வழங்குவதற்கு முன்னாடி வழங்கப்பட்டு இருந்தது. அதற்கு இணையாக மாற்றாக அமைந்த விருது தான் எனது பரம்வீர் சக்ரா விருது. சரியா?
1999ஆம் ஆண்டு முடிய கேட்பாங்க இல்லையா, பரம்வீர் சக்ரா விருது எத்தனை நபர்களுக்கு, எத்தனை வீரர்களுக்கு இதுவரை வழங்கப்பட்டிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1999ஆம் ஆண்டு முடிய 21 இராணுவ வீரர்களுக்கு இந்த பரம்வீர் சக்ரா விருது வழங்கப்பட்டிருக்கிறது. சரியா? இந்த 21 இராணுவ வீரர்களை போற்றும் வகையில், அவங்கள அரிய வீர தீரங்களை போற்றும் வகையில் இந்த விருது பெற்றவர்களோட மார்பளவு சிற்பங்கள், சிலைகளாக செய்த சிற்பங்கள் புதுதில்லியில் இருக்கக்கூடிய தேசிய போர் நினைவகத்தில் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது. ஏன்னா இந்தியாவுக்கு அவங்க மிகப்பெரிய ஒரு தியாகமாக வீரத்தை வெளிக்காட்டி தன்னுடைய உயிரை நாட்டுக்காக அர்ப்பணித்தவர்களோட நினைவை போற்றும் வகையில் அவங்களோட மார்பளவு சிற்பங்கள் எங்கே வச்சுருக்காங்கன்னா, டெல்லியில் இருக்கக்கூடிய போர் நினைவகத்தில் காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்காங்க. சரியா? ரைட்டு. இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதுவரை அந்தமான் நிக்கோபாரில் நிறைய தீவுகள் இருக்குது, குட்டி குட்டி தீவுகள் நிறையா இருக்குது. அந்த தீவுகளுக்கு பெயர் சூட்டப்படாமலேயே இருந்துச்சு. அந்தமான் நிக்கோபார் தீவுகள் நிறைய தீவுகள் இருக்குது, தீவு அப்படின்னு சொல்லி தான் சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி பெயர் அந்த தீவுக்கும் சூட்டப்படவில்லை. என்ன பண்ணாங்க, ஜனவரி 2023ஆம் ஆண்டு இந்திய இராணுவத்தின் மிக உயரிய பரம்வீர் சக்ரா விருது பெற்ற மேஜர் ராமசாமி பரமேஸ்வரன் உட்பட 21 வீர தியாகிகளின் பெயர்களை அந்த தீவுகளுக்கு சூட்டி இந்திய அரசு இந்த நாட்டுக்காக உயிரை அர்ப்பணித்த இந்த வீர தியாகிகளுக்கு கௌரவம் செய்துள்ளது. சரியா? இந்த 21 தியாகிகளின் பெயரை அந்தமான் இருக்கக்கூடிய குட்டி குட்டி தீவுகளுக்கு பெயரை சூட்டியிருக்கிறது. இது மிகப்பெரிய அங்கீகாரமாக கருதப்படுகிறது. சரியா? ரைட். இப்போ இந்த படத்தில் பார்க்குறீங்க இல்லையா, இவங்க தான் பரம்வீர் சக்ரா விருதை பெற்ற தியாகிகள். சரியா? இது அவங்களோட ஒரிஜினல் அசல் புகைப்படங்கள். இதோட மார்பளவு சிற்பங்கள் தான் டெல்லியில் இருக்கக்கூடிய போர் நினைவரங்கத்தில் வச்சுருக்காங்க. டெல்லி போகும்போது கட்டாயம் பார்க்கக்கூடிய ஒரு இடமாக இந்த போர் நினைவு சின்னம் இருக்கிறது. அங்கே நம்ம பார்த்தோம்னா இந்த தியாகிகளோட சிற்பங்களை நம்ம பார்க்கலாம். சரியா? இது கட்டாயமாக இதிலிருந்து கேள்விகள் கேட்பதற்கான வாய்ப்பு இருக்குது நண்பர்களே. எந்த பகுதியிலிருந்து வேணால் கேட்கலாம். விருது அறிமுகம் செய்த வருடம் கேட்கலாம், எப்பொழுது இந்த விருது அமலுக்கு வந்தது கேட்கலாம், எத்தனை போர் வீரர்கள் இந்த விருதை பெற்றிருக்கலாம் என்ற கேள்வி கேட்கலாம். சரியா? இந்த விருது எத்தனாவது உயரிய விருதுன்னு கேட்கலாம், இராணுவ படையில் மிக உயரிய விருது எதுன்னு கேட்கலாம். கேள்விகள் எப்படி வேணால் கேட்கலாம். சரியா? அதனால் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான குறிப்புகளை மனசில் நிறுத்திக்கங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி நண்பர்களே.